தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இரவு 10 மணிக்கு முதலாவது தேர்தல் முடிவு வெளிவர இருக்கின்றது. முதலாவதாக வெளிவருகின்ற தேர்தல் முடிவு தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளினுடைய முடிவாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து ஏனைய வாக்குகள் எண்ணப்பட்டு தொடர்ச்சியாக கட்டங்கட்டமாக தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டே இருக்கும். சரி, இந்த முறை தேர்தல் முடிவை நாங்கள் எல்லோருமே மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த முறை தேர்தல் பழமையான தேர்தலை விட மிக மிக வித்தியாசமான தேர்தல். ஒரு நெருக்கடியான சூழலில் நடக்கிற தேர்தல் என்று சொல்லலாம். அது என்ன நெருக்கடி என்று சொன்னால், இதை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் M.A. சுமந்திரன் அவர்களும் ஒத்துக்கொண்டிருந்தவர். அது என்ன நெருக்கடி என்று சொன்னால், அரசியல் நெருக்கடி. யாருக்குன்னு சொன்னால் மக்களாகிய எங்களுக்கு இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு. ஏனென்று சொன்னால், இந்த முறை நிறைய அரசியல் கட்சிகள், நிறைய சுயேட்சை குழுக்கள்னு சொல்லி நிறைய பேர் களத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில ஆக்களை களத்தை விட்டு அகற்றணும், இவர்களை தூக்கி எறிஞ்சே ஆகணும் என்று சொல்லி மக்கள் பரவலாக தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே அதனுடைய முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். என்ன விதமான முடிவுகள் வரப்போது என்று சொல்லி நாங்கள் மட்டுமில்லை, சகல அரசியல் கட்சிகளும் சகல சுயேட்சை குழுக்களும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றார்கள் தேர்தல் முடிவுகளுக்காக. ஏனென்று சொன்னால், என்னதான் அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் எங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோட வெளியில சொன்னாலும், உள்ளுக்குள்ள அந்த கண் வேர்க்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அவைக்கு தெரியும் அவைக்கு என்ன நடந்து இருக்கு என்று சொல்லி. எனவே அதை வெளியில காட்டிக்கொள்ள மாட்டினோம் ஈகோ பிரச்சனையால. இருந்த போதிலும் கூட இந்த தேர்தல் முடிவுக்காக அவர்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, இப்ப தேர்தலில் போட்டி போட்டினு தானே முக்கியமான ஆக்கள், இந்த முறை போட்டி போட்டாக்கள் இருக்கணும் தானே, இவைகளுடைய கடந்த கால தேர்தல் வரலாறுக்கு எடுத்து பார்ப்போம், தேர்தல் ஹிஸ்டரியோருக்கு எடுத்து பார்ப்போம். கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கணும், எத்தனை தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணும், அவர்களுடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா, செல்வாக்கு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்கிறதா என்றதை பற்றி புள்ளி விவரங்களோட பார்க்க போறோம் கடந்த தேர்தல்களில். அதுக்கு பிறகு இன்றைக்கு நடந்த தேர்தலினுடைய முடிவுகள் வரும்போது அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்க ஆரம்பிச்சவே, எங்க வந்தவே, எங்க நிக்கினம், அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த முறை தேர்தல் அவர்கள் வெற்றி பெறுவார்களா, என்ன ஏதுன்றதை பற்றி நீங்கள் கணிக்கிறதுக்கும் பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கும் இது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே வாருங்கள், இப்ப இருக்கக்கூடிய முன்னணி வேட்பாளர்களுடைய பழைய வரலாறு என்னன்றதை பார்ப்போம். அதில் முதலாவது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தேர்தல் வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 2010ஆம் ஆண்டில் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரைக்கும் 3 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். 2010ஆம் ஆண்டில் அவர் வாங்கின வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,057 வாக்குகளை வாங்கியிருக்கின்றார். 10,057 வாக்குகள் 2010ஆம் ஆண்டு. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 72,052 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். 7 மடங்கு அதிகம், 72,058 வாக்குகள் வாங்கியிருக்கின்றார். ஆனால் 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் 35,884 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார். சரி, அரவாசியாக குறைஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கக்குள்ள கணிசமான வாக்குகளை வாங்கிட்டு 2015ஆம் ஆண்டில் ஒரேடியாக ஜம்ப் பண்ணி 7 மடங்குகள் அதிக வாக்குகள் பெற்றுட்டு பிறகு 2020ஆம் ஆண்டில் அதில் சரி அரவாசி வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு நடந்த தேர்தலில் நீங்கள் எத்தனை வாக்குகள் அவருக்கு போட்டீர்கள், அவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவாரா, அவருக்கு எத்தனை வாக்குகள் விழுந்துள்ளன என்பதை இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் M.A. சுமந்திரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இதுவரை 3 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். 2010ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும், அவர் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 58,043 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். 58,043 வாக்குகள் M.A. சுமந்திரன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு. பிறகு 2020ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கும் வாக்குகள் சரி அரவாசியாக குறைஞ்சு 27,834 வாக்குகள் மட்டுமே அவரால் பெற முடிஞ்சிருக்குது. 27,834 வாக்குகள். எனவே அவருக்கு இன்று மக்கள் அளித்த வாக்குகள் எவ்வளவு, அவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவாரா இல்லையா, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக எங்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் இருக்கின்றார். செல்வம் அடைக்கலநாதன் 2015ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இதுவரைக்கும் 6 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். 6 தடவைகள். எனவே முன்னைய ஹிஸ்டரியை விடுவோம். 2015ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 26,397 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். 26,397. 2020ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் 18,567, கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் குறைவாக
பெற்றிருக்கின்றார். அவருக்கு இன்று மக்கள் அளித்த வாக்குகள் எவ்வளவு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சாணக்கியன் அவர்கள் 2015ஆம் ஆண்டுல போட்டி போட்டவர், ஆனால் வெற்றி பெறையில. 2020ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா 33,332 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். 33,332 வாக்குகள் பெற்றிருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள். இந்த முறை தேர்தலையும் தான் வெற்றி பெறுவேன் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருந்தவர். ஏனைய தலைவர்கள் வெளிப்படுத்தியதை விட அதிக நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் பல சந்தர்ப்பங்களில். எனவே அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா, அவருக்கு எத்தனை வாக்குகள் விழுந்துள்ளன என்பது போன்ற விவரங்களை இன்னும் சில மணித்துளிகள் கழித்து நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய பட்டியலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2001ஆம் ஆண்டில் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் 2010, 2015 ஆகிய ஆண்டுகளில் அவர் தெரிவு செய்யப்படவில்லை. 2020ஆம் ஆண்டில் அவருக்கு கிடைச்ச வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா 31,658. 2020ஆம் ஆண்டு 31,658 வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவருக்கு இம்முறை விழுந்த வாக்குகள் என்ன என்பதை இன்னும் சில மணி நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வராஜா கஜேந்திரன், அவரும் 2004ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டவர். 2004ஆம் ஆண்டில் அவருக்கு விழுந்த வாக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா 1,12,077 வாக்குகள். 1,12,077 வாக்குகள். நான் நினைக்கிறேன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரலாற்றிலேயே அதிகூடிய வாக்குகள் பெற்றவர் செல்வராஜா கஜேந்திரனாகத்தான் இருக்க முடியும். 2004ஆம் ஆண்டில் அவர் 1,12,077 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறவில்லை. 2015ஆம் ஆண்டில் அவர் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அடுத்ததாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தேர்தல் ஹிஸ்டரியை பார்ப்போம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரலாற்றில் அதாவது இப்பொழுது இருப்பவர்களில் அதிகூடிய தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தாவாக தான் இருக்க முடியும். 7 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். பல சந்தர்ப்பங்களில் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். அவருடைய பாராளுமன்ற பயணம் 1994ஆம் ஆண்டில் ஆரம்பிக்குது. 1994ஆம் ஆண்டில் இபிடிபி கட்சி 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்குது. அது என்ன சம்பவம் எனக்கு தெரியல. என்ன 1994ஆம் ஆண்டில் தேர்தல் என்றாலே எனக்கு என்னென்று தெரியாது. எனவே அது என்ன சம்பவமாக இருக்கும், எப்படி 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள், அதுவும் இபிடிபி கட்சிக்கு விழுந்த மொத்த வாக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா 10,744 வாக்குகள் அப்ப வெற்றிருக்கணும். 10,744 வாக்குகளை பெற்று என்னென்று 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட முடியும் என்று சொல்லி தெரியல. எனவே உங்களில் பல பேருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அனுபவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பீங்கள். எனவே அதற்கு எழுதுங்க கீழே என்னென்று பார்ப்போம், எப்படி 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி. அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். 2020ஆம் ஆண்டில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை 61,464 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். 2 பேர் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு 2020ஆம் ஆண்டில் 61,464 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. இன்று நடைபெற்ற தேர்தலில் அவருக்கு எத்தனை வாக்குகள் விழுந்தன, அவர் 8வது தடவையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது இருப்பவர்களில் அதிகூடிய தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,27,168 வாக்குகள். 3,27,168 வாக்குகள் பெற்றிருக்குது இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னம். ஆனால் கடந்த 4 வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டு சின்னத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக மக்களுடைய கோபம் மிக பரந்தளவில் இருந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் ஒளிச்சு மறைக்கிறதுக்கோ பூசி முழுகிறதுக்கோ எதுவுமே இல்லை. மக்களுடைய கோபம் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டது. அதுக்கு காரணம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள வந்த உட்கட்சி பிரச்சனைகள், ஒருவரை தலைவராக தெரிவு செய்து அவரை பதவியேற்க விடாமல் செய்த சதிகள், போட்ட வழக்குகள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அல்லது மக்கள் விரும்பாத ஒரு சில ஆக்கள் அங்கே தங்களுடைய கைப்பரிசையை காட்டுறது, அவர்கள்லாம் தலைவர்கள் சொல்லி நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருக்குது. எனவே வீடு கடந்த முறை பெற்ற வாக்குகள் ஞாபகம் வச்சிருப்போம் 3,27,168 வாக்குகள். இந்த முறை பெற்ற வாக்குகள் அதை விட கூடுதா
குறையுதா அல்லது அதுக்கு சமமாக இருக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். போன முறை 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆக மொத்தம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி பெற்றிருந்தது. இந்த முறை அவர்களுக்கு எத்தனை ஆசனம் கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்து பார்த்தோம் சொன்னா 2020 ஆண்டில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை 67,766 வாக்குகள். ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது. ஒரு ஆசனம் தேசிய பட்டியல். ஆகவே 2 ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைத்திருந்தது போன முறை. இந்த முறை என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் முக்கியமான வேட்பாளர்களுடைய தேர்தல் வரலாறு. இதில் ஏதாவது குறைகள் பிழைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை சுட்டி காட்டுங்கோ, அல்லது யாருடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். முக்கியமான ஆட்களை பார்த்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். எனவே இவர்களுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுதுன்றதை இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்களா, அல்லது புதிதாக களமிறங்கி இருப்பவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த சவாலாக இருப்பார்களா, இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எங்க வரைக்கும் போப்பது என்று சொல்லி. ஆனால் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்துக்கிறீங்கள், இத்தனை வாக்குகள் வாங்கி இருக்கிறீங்கள், இத்தனை தடவை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்துக்கிறீங்கள், எல்லாம் ஓகே தான். ஆனால் மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் நிற்கிது, எங்கேயாவது மேம்பட்டிருக்குதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கோபம், அந்த கொதிப்பு, அந்த கொந்தளிப்பு எல்லாமே இந்த முறை தேர்தலில் எதிரொலிச்சிருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். முடிவுகள் என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.